நான் இந்த கேக்கில் மிஸ்டேக்காக போட்ட பள்ளம் அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது லாஸ்ட் வீடியோட பார்ட் 2. ஃபெரரோ ரோச்சர் கேக் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ கிளைண்ட் வந்து இந்த கேக்கை கொடுக்கும்பொழுது ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. கேக் உள்ளது சர்ப்ரைஸாக வச்சுடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கிளிங் கிராப் போட்டு இதை நீட்டாக வந்து பேக் பண்ணிட்டேன். பட் ஆனால் நம்ம க்ரம் கோட் பண்ணும்பொழுதே இந்த பள்ளத்தை போட்டு நம்ம இதை செட் பண்ணியிருக்கணும். பட் நான் அதை மறந்து மெயின் கோட்டே பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் அதில் நம்ம பள்ளத்தை போட்டு நான் வந்து உள்ள இந்த கிஃப்ட்டை வச்சுட்டேன். ஸோ இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட் கனாஷ் வச்சு ட்ரிப்பிங்ஸ் கொடுத்துட்டு மேலேயும் ஃபுல்லாகவே நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் தான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஸோ இதில் வந்து கிளைண்ட் வந்து ஒரு வேர்டிங் கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பட்ட பேர் வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த கேக்கில் அவங்களோட ஃப்ரெண்டோட பட்ட பேர் தான் சொல்லி இதில் நீங்கள் வந்து ரைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சாக்லேட் கனாஷை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரோஸ் டிசைனும் போட்டுட்டு மேலே நம்ம ஃபெரரோ ரோச்சர் சாக்லேட்டையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட 2 கிட்கேட்டையும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து வி லவ் யூ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வேர்டிங்ஸையும் நம்ம எழுதிட்டோம். அண்ட் இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒர்க்கும் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணாத விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.